வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், டே 36ல் ப்ரோக்ராம் ஃபார் ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ 2 நம்பரோட ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜிசிடினா என்னன்னு சொல்லிடுறேன். கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் ஜிசிடி ஹெச்எல்சின்னு நினைக்கிறேன். ஸோ மீப்பெரு தமிழில் வந்து மீப்பெரும் தொகுதி, மீப்பெரும் மடங்கள்லாம் சொல்லுவாங்க சம்திங். அந்த மாதிரி வந்து அதோட தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜிசிடினா என்னென்னு ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ 2 நம்பர் கொடுப்பாங்க. 2 நம்பரோட ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ 2னா 2ஓட மடங்கெல்லாம் அதோட டிவிசர்லாம் வகுப்படும். இல்லை என்ன நம்பர்லாம் வகுப்படுதுன்னு பார்த்தா 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். 4ன்ற பட்சத்தில் வந்து 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். ஸோ 2துலையுமே காமனாக இது வகுப்படுது. பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா 2 தான் வந்து 2துலையுமே காமனாக அதிகமாக வகுப்படுற நம்பர். ஸோ அந்த நம்பர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து காமன் டிவிசர் அப்படின்றது சொல்ல வரோம். சரிங்களா? ஸோ அதான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஜிசிடினா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லிட்டு. ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 நம்பர் வாங்க போகிறோம். ஒரு நம்பர் வந்து எக்ஸ் ஆகும், ஒரு நம்பர் பி ஆகும். சாரி ஏபியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஏ நம்பர் பி. ஸோ 2 நம்பர் வாங்க போகிறோம். 2 நம்பர் வந்து மேப் வச்சு என்ன பண்ணுறோம், இன்டா கன்வெர்ட் பண்ணுறோம். இன்டா கன்வெர்ட் பண்ணி இன்புட் வாங்குறோம். இன்புட் வாங்கிட்டு டாட் ஸ்பிளிட் வச்சு ஏதாவது ஸ்பிளிட் பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே கமா வச்சு ஸ்பிளிட் பண்ணுறோம். கமா வச்சு ஸ்பிளிட் பண்ணி ஏபி 2 வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு வைலூப் போடுறேன். இந்த வைலூப் எதுக்குன்னா, ஸோ இங்கே வந்து நான் பீன்றதை வந்து வைலூப்பில் எடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த பீன்றதை எடுத்துக்கிறேன்னா, இல்லை ஏதாவது ஒரு ஏபி இந்த 2 வேல்யூவில் வந்து ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்னா, அந்த ஒரு வேல்யூஸை நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். இதோடைய மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் கண்டுபிடிச்சா மீதி வரும்ல. இந்த மீதி வந்து இதோட மீதி இப்போ பீன்ற மீதி வந்து எப்போ 0 ஆகுதோ அது வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த பீன்றதை நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா, இதோட ஏபியோட மாடல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சு ட்ராக் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ கடைசியாக நம்ம என்ன கிடைக்கும்னா இதோட காமனான கிரேட்டர் டிவிசர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ வைலூப் போட்டாச்சு. 2 வேல்யூ நம்ம வாங்க போகிறோம். ஸோ அது மாதிரி நான் என்ன பண்ணணும்னா டெம்பிளை வந்து இந்த ஏவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏல வந்து பியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெம்ப் டிவைடட் பை பி. ஓகேங்களா? சாரி, ஓகே, டெம்ப் டிவைடட் பை பி கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பில் வந்து ஏ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஏல வந்து பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பியில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டெம்பரோட வேல்யூ, தென் வந்து அங்கே பியோட வேல்யூ. இந்த ஏன்ற வேல்யூ வந்து நமக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு தடவை லூப்பில் ரன் ஆகும்போது அந்த ஏன்றது மாற்றி வந்தாலும் பியோட வேல்யூ திருப்பி ஏல தூக்கி ஏட வேல்யூ திருப்பி வந்து பியை டிவைட் மாடல்ஸ் கண்டுபிடிச்சி திரும்ப பியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே ஆகும். கடைசியில் வந்து ஏவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து 2 வேல்யூ கேட்குது. ஒன்று வந்து 2, 4ன்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்த உடனே வந்து நமக்கு வந்து 2தோட காமன் டிவிசர் வந்து அழகாக வந்து 2 அடிச்சு. இதே நீங்கள் வந்து வேற ஏதாவது நம்பர் கொடுக்குறீங்க, இன்கேஸ் வந்து 13, 5ன்னு கொடுக்குறோம் வச்சுங்களேன். ஸோ 13, 5ன்னு கொடுத்தா நமக்கு இதோட வேல்யூ வந்து என்ன, இது வந்து எதாலையுமே டிவைட் ஆகாது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 1ன்னு ஆன்சர் பண்ணணும். இன்கேஸ் 1ன்னு ஆன்சர் வந்து தான் கரெக்டு. ஸோ ஓகே, நம்மளுக்கு 1ன்னு வருது. ஸோ உங்களுக்கு தெரியல, கரெக்டாக நன்னாக தெரியல, நான் வந்து ஆன்லைனில் ஒரு கால்குலேட்டர்லேயே போட்டு பார்க்குறேன். ஜிசிடி கால்குலேட்டர்னு சொல்லிட்டு போட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்கே போட்ட வேல்யூஸ் அப்படியே அங்கே போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 13, ஸோ கம்மா 5. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோன்னே என்ன வேல்யூ வருதுன்னா வந்து நமக்கு இங்கே காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிசிடி வந்து 1ன்னு சொல்லிக்குது. இது நம்ம வந்து 2, 4 போட்டோம். பார்த்தோமா 2, 4ன்னு போட்டுட்டு கால்குலேட் போட்டோம். ஸோ நமக்கு வந்து 2ன்னு வருது. ஸோ அங்கேயே நமக்கு எதாவது ரிசல்ட்டாக வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி இங்கே ப்ரோக்ராம் பண்ணிடுறோமோ இதே ப்ரோக்ராமை தான் இவங்க இந்த வெப்சைட் பண்ணும்போது பேக் எண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 2 இன்புட்டை வந்து நம்ம எப்படி காமா செப்பரேட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இன்புட் வாங்கி 2ஆக பிரித்து காமன் டிவிசர் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து இங்கே அவுட்புட் பாக்ஸில் காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே போக சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ரிவைஸ் மட்டும் நான் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2 நம்பர் வாங்குறோம். 2 நம்பர் வாங்கிட்டு ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏதர் ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். நான் பிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். பிஏ சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா இதோட வேல்யூ ட்ராக் பண்ணிகிட்டே வரேன். மாற்றி ஏ இருக்கிற வேல்யூவை ஒரு டெம்பிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஏல பிஏ ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த டெம்பிள்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னா பிஏல டிவைட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ஒவ்வொரு தடையும் என்ன ஆகுனா ஒவ்வொரு தடையும் நான் மாடல்ஸ் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூஸை வந்து ஒவ்வொரு தடையும் வந்து நான் பண்ணிகிட்டே வருவோம். இதே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் அரேல வந்து என்ன பண்ணுறோம்னா ஏல இதெல்லாம் டிவைட் ஆகுன்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். பிஏ இதெல்லாம் டிவைட் ஆகும் ஒரு அரே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 2த்துல வந்து எது வந்து காமனாக இருக்குது அப்படின்ற பண்ணி காமனாக எது அதிகமாக இருக்குது அப்படின்ற பற்றியும் பண்ணலாம். பட் அது வந்து இங்கே வந்து சம்மந்தம் இல்லாத ஏபிஏ அவர் கண்டுபிடிச்சிட்டு 2 லிஸ்ட்
லிஸ்ட் கிரியேட் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ 2 லிஸ்ட் கேட்டதுனால நம்ம அதை கன்ஃபார்ம் அந்த மெத்தட்லாம் பண்ணியிருப்போம். பட் அது பண்ணுறதுக்கான அவசியம் இல்லாதனால வந்து நம்ம இப்படி வச்சு பண்ணுறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் ஸோ இதே நம்ம என்ன பண்ணோம்னா பைத்தானில் இதை நம்ம வந்து ஜம்முன்னு பண்ணலாம். டெம்ப்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணாவே எப்படி பண்ணலாம்னா a, b ஈக்குவல் டு ஏல வந்து நம்ம b ஸ்டோர் பண்ண போகிறோம். தென் வந்து ஏல வந்து என்ன பண்ணணும்னா a மாடலஸ் b. ஸோ இங்கே இதுதான் வந்து இதே வழி தான் இங்கே அழகாக தரும்பாருங்க. இங்கே ஒரே ஸ்டெப்பில் நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் இதில் வந்து 3 ஸ்டெப்பு வந்து ஒரே ஸ்டெப்பில் பைத்தான் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இப்போ தான் 13 கொடுத்தா நமக்கு அதே 1 ஆன்சர் வருது. ஸோ நம்ம 2 4 கொடுத்து பார்ப்போம். ஸோ 2, 4 கொடுக்குறேன். ஸோ அதோட ஆன்சருமே நமக்கு 2ன்றது அழகாக வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். ஸோ a, b ஈக்குவல் டு b, a. ஸோ இப்போ எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்கணும்னா இது எக்ஸ் ஒய் வேலை நம்ம எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஸ்வாப்பிங் பண்ணுறது தான். இங்கே 2 ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப்பிங் மெத்தடை வந்து இங்கே பைத்தானில் வந்து ஜம்முன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து மெத்தட்லாம் வந்து நம்ம இந்த முன்னாடி இருக்கிற ப்ரோக்ராம்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே இப்படியும் பண்ணலாம் அப்படின்றத ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்க்குறீங்க, இதில் அதை மறந்து போயிருந்தாலும் சரி, இதில் வந்து இப்படியும் பண்ணலாம். ஸ்வாப்பிங்க பைத்தானில் வந்து a, b ஈக்குவல் டு b, a அப்படின்னு பண்ணாலும் வந்து ஏல பியில் வந்து பியோட வேல்யூ ஏலையும் ஏலோட வேல்யூ வந்து பிலையும் வந்து மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வேணும், வேறு ஏதாவது கோடிங் வந்து இன்னும் வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கு டவுட் இருக்குன்னா கூட கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.